यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः. பக்தாளுக்கெல்லாம் நமஸ்காரம். இது தமிழ் புத்தாண்டு. இந்த பிரபாப வருஷத்தில் வேணுகோபால சாமியின் அருள் எல்லா பக்த ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேணுகோபால சாமியை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடத்தின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பிரபாப வருஷத்தில் தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார். ராமபிரான் அவதரித்த இந்த 120வது பிரபாப வருஷம் இது. ஸோ 7200 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த வருடத்தில் ராமபிரானின் அருள், ஆஞ்சநேயனின் அருளும் எல்லா மக்களுக்கும், எல்லா பக்த கோழிகளுக்கும் கிடைக்க ராமபிரானையை பிரார்த்தி. இப்போது பிரம்மஸ்ரீ வடகுடி சுந்தரராம தீட்சிதர் அவர்களின் பஞ்சாங்க படம் நடைபெறும். நமது கோயிலுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், நிறையா தடவை வந்து சொல்லியிருக்கார். அவர் மேலும் வந்து சொல்லி சில உபன்யாசங்களும் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ மகாகணபதி பாது ஸ்ரீரஸ்து வாகீஷாத்யா சுமனச சர்வார்த்தானாம் உபக்ரமே யம்னத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். அச்சிந்திய அவ்யக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே समस्त जगद आधार मूर्तये ब्रह्मणे नमः. अखंड मंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येने तस्मै श्री गुरवे नमः. आरोग्यं सविता तनोतु भजतां इंदुर्यशो निर्मलं भूतिं भूमिसुतः सुधांशुतनयः प्रज्ञां गुरुर्गौरवं काव्यः कोमल वाग्विलासमुतलं मन्दो मुदं सर्वदा राहुः बाहुबलं विरोध शमनं केतुः कुलस्योन्नतिम्. बारहस्पत्यमानेन श्री रौद्रनाम संवत्सरः सौरचान्द्रमानेन श्री पराभवनाम संवत्सरः अथ विश्वसृजः कमलोद्भवस्य द्वितीये परार्धे वैवस्वत मन्वन्तरे 28 तमे महायुगे कलियुगस्य
पूर्वस्यां सन्ध्यायां स्वस्ति श्री पराभव नाम संवत्सरस्य आदौ गताः शालिवाहन शकाब्दाः 1947 गताः कल्यब्दाः 5127 गताः विक्रमाब्दाः 2082 गताः प्रभवाद्यब्दाः 39 अथ नवनायकाः गुरु बहुम चंद्र जीव सौम्यः चंद्र सोम शनैसिंह बृहस्पतिः अस्मिन् संवत्सरस्य राजा मंत्रिः भटनायकस्य सस्यनाथ धान्य अर्घ मेध रस नीरसापाः क्रमेण मेरोः दक्षिण दिग्भागात् कालमेघः भविष्यति संवत्सरेऽस्मिन् वृष्टिः स्यात् आडक चतुर्थं ध्रुवं षष्टियोजन विस्तारः शतयोजन उन्नतिः प्रमाणम् आडकस्येत्थं दैवमानात् स्मृतं बुधैः दशभागान् समुद्रेषु षड्भागान् पर्वतेष्वपि द्वौ भागौ भुवि पर्जन्यः वर्षत्येवं त्रिधा जलम्। अथ संवत्सरादीनां फलानि पराभव संवत्सर पंचांग पीठिका अथ संवत्सरादीनां फलानि आदौ सौरचान्द्रमानेन स्वस्ति श्री पराभव नाम संवत्सरस्य फलम् पराभवाब्दे राजानः प्राप्नुवन्ति पराभवम् आमयः क्षुद्रधान्यानि प्रभूतानि सुवृष्टयः विन्ध्यस्य उत्तरदिग्भागे बार्हस्पत्यमानात् रौद्रनाम संवत्सरस्य फलम् अन्योन्य नृपसंक्षोपचोर व्याघ्रादिभिर्भयं मध्ये वृष्टिः अनर्घत्वं रौद्राब्दे नैव गौर्जरे गुरुचाराब्द फलम निवृत्तः वैराः क्षितिपाः जगत् आनंदकारकाः वृष्टिकर्मरताः सर्वे पौषब्दे ध्वर तत्पराः राजाः गुरोफलम् जीवादब्दे यज्ञ महोत्सवाद्यैः प्रहृष्टचित्तानि निखिलाश्च विप्राः भूमौ सुवर्णाभुमयी च वृष्टिः गवाञ्च दुग्धं बहुपुष्प संपदे இந்த வருஷத்தினுடைய ராஜா குரு. எல்லாரும் சொல்லுவா இல்லையா, குரு பலம் கிடைச்சா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றா இல்லையா ஜோசியெல்லாம். அப்பேற்பட்ட குருங்கிறவர் தான் இந்த வருஷத்தினுடைய ராஜா. பராபவ வருஷத்தினுடைய ராஜா குரு ப்ரஹஸ்பதி. ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம், குருன்னா உத்தர் நவகிரகத்துல இருக்கிற குரு வேற, தட்சிணாமூர்த்தி குரு அது குருவா இது குருவான்னு ஒரு சந்தேகம். ஆக்சுவலி நவகிரகத்துல இருக்கிறதுக்கு தான் குருன்னு பேர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த தட்சிணாமூர்த்திய குருவாக நவகிரக குருவாக பாவிக்க கூடாது. அவர் தட்சிணாமூர்த்திங்கிறவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். வீடு வாசல் ஐஸ்வர்யம் புத்திரன் புள்ள மாட்டுப்பன் பேரம் பேத்தி எல்லாம் போய் தட்சிணாமூர்த்தியிட்ட போய் கேட்க கூடாது. அவற்றை நிர்மலமான ஞானத்தை தான் யாசிக்கிறவே ஒழிய அவர் வேற இவர் வேற. அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு தான் இந்த வருஷத்துக்கு ராஜா. ராஜாக குருஹோ பலம் ஜீவா தவே யஜ்ஞ மகோத்சவாத்யை. அந்த குரு ராஜாவா இருக்கிறதுனால இந்த வருஷம் நிறைய யாகங்கள்லாம் நடக்கும். யஜ்ஞ மகோத்சவாத்யை, எங்க பார்த்தாலும் நிறைய யாகங்கள் நடக்கும். யாகங்கள் நடந்தா பர்ஜன்யன் வருணன் சந்தோஷப்படுவான். வருணன் சந்தோஷப்பட்டானே ஆனால் நிறைய மழை பொழியும். நிறைய மழை பொழிந்தாலே ஆனால் தானியங்கள்லாம் நிறைய வளரும். நிறைய தானியங்கள்லாம் வளர்ந்ததே ஆனால் எல்லாருக்கும் பசி போகும். புரிஞ்சுங்களா? அதனால குரு ப்ரஹஸ்பதியாக இருக்கிறதுனால ஜீவாப்தபே யஜ்ஞ மகோத்சவாத்யைஹி பிரஹிஷ்ட சித்தானி நிகிலாஷ்ட விப்ராஹ. அவ பரம சந்தோஷமாக இருப்பார்கள். புத்தியினால சந்தோஷத்தை அடைவார்கள். எல்லாரும் சொல்ற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு வார்த்தை சொல்ற, அதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. பூமோ சுவர்ணாம்பு மயீச்ச விருஷ்டிஹி. பூமியில ஸ்வர்ணத்தை வெட்டி எடுக்கிறா இல்லையா, தங்கச் சுரங்கம், அதுல இந்த வருஷம் நிறைய ஸ்வர்ணம் கிடைக்கும். அது என்ன, மண்ணு எப்படி ஸ்வர்ணமாகும் சுவாமி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒவ்வொரு வருஷத்துல ஒரே ஒரு நாள்
சில நாட்கள்ல சில அற்புதமான அமிர்த கடிகா யோகத்துல சூரியன்டேந்து கிளம்பின ஒரு கிரணம் அந்த மண்ணில பட்டுதே ஆனால் அந்த கீழே இருக்கிற மண் சொர்ணமாகும். சந்திரனுடைய கிரணம் பட்டுதே ஆனால் வெள்ளி கிடைக்கும். ஆக்சுவலி அதுவும் ஒரு மண்ணாக இருக்கப்பட்ட வஸ்து தான் அது. ஆனா அந்த பகவானுடைய கிருபையினால அது உருவத்தை மாற்றிண்டு சொர்ணமாக நமக்கு கிடைக்கிறது. அதுல இந்த வருஷம் நிறையாக ஸ்வர்ணம் கிடைக்கும். ஆனா சொர்ணம் எல்லாம் விலை குறையுமான்னு பஞ்சாயத்துல போடல, கிடைக்கும்னு தான் போட்டிருக்கு. பூமு சுவர்ணாம்பு மயீச்ச விருஷ்டிகி கவாஞ்ச துக்தம். நிறைய மழை பெய்யும். இந்த வருஷம் ரொம்ப மழை பெய்ய போறது. இந்த பங்குனி மாசத்திலேயே உக்கிரமான வெயில் அடிக்கிறது இல்லையா? அதிக வெயில் இருந்து அதிக மழையும் வரும் பின்னாடியே. மயீச்ச விருஷ்டிகி கவாஞ்ச துக்தம் பகு புஷ்ப சம்பது. பசுமாடுகள்லாம் நிறைய க்ஷீரத்தை கொடுக்கும். கவாஞ்ச துக்தம். செடிகள்லாம் நிறைய புஷ்பத்தை வருஷிக்கும். துரியோதனாதிகள் அஜ்ஞாத வாசத்துல பாண்டவால தேடி பார்த்து எந்த இடத்துலையும் தேடி கிடைக்கலன்னு உடனே எல்லாரும் திரும்பி வந்து பாண்டவர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அங்க சொல்றா, எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்றா, எந்த இடத்துல மழை பெய்ஞ்சு எந்த இடத்துல நிறைய பயிர்கள்லாம் செழுமையாக பச்சையாக இருக்கோ அந்த இடத்துல தர்மபுத்திரன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாள். அது போல நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும். செடிகள்லாம் மந்திரி குஜஸ்ய பலம் க்ரூர கிராம வராதீனி தஹ்யந்தே ஹ்யக்னிநாபிருஷம் மந்த விருஷ்டிஹி பவேத் யுத்தம் சச்சிவே அவநிந்தனே. அந்த அங்காரகனுடைய பலன் என்னென்னால் எங்க பார்த்தாலும் காடுகள் எல்லாம் காடுகள்லாம் புடிச்சுன்னு எரியும். நிறைய அக்னியோடைய பயங்கள்லாம் வரும். மந்த விருஷ்டிஹி பவேத் யுத்தம். ஜோதிஷ் சாஸ்திரத்துல சிலதெல்லாம் நமக்கே புரியாது. ஒரு கிரகம் பார்த்தா மங்களம்னு போட்டிருக்கோம், ஒரு கிரகம் பார்த்தா மங்களம் குறைவுன்னு போட்டிருக்கோம். ரெண்டு கிரகமும் பார்க்கும் இந்த லக்னத்தை. அப்ப நீங்க இதை எடுத்து போயில அதை எடுத்து போயில அப்ப என்ன பண்றதுன்னா நித்திய சிவ பூஜை பண்ணி பஞ்சாட்சர ஜபம் பண்ணி வேதத்தை ஜனம் பிரம்மேஜ புருஷன் சொல்றோம் வாயினால கல்யாண பத்திரிகையை படிக்க சொல்லி அவ வாயால இன்னைக்கு நல்லா நடக்கும் கல்யாணம்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அந்த கல்யாணம் நல்லா நடந்துடும். அதுல என்ன போட்டிருக்கு? குருவினுடைய பலன் நிறைய மழை பெய்யும்னு போட்டிருக்கு. ஆனா இங்க அங்காரகனுடைய பலன் மந்த விருஷ்டிகி, கொஞ்சமாதான் மழை பெய்யும். பவேத் யுத்தம், யுத்தங்கள் ஏற்படும். யுத்தங்கள் ஏற்படும் சொல்லவே வேண்டாம். நம்ம தினமும் பேப்பரை படிச்சா யுத்தத்தை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கா எல்லாரும். இந்த சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் எங்களுடைய தாத்தா, அவர் கோனேரி ராஜபுரம் ஒரு ஊர்ல ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை பண்ணார். சுப்பிரமணியன் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். அதுல எங்க திரும்பினாலும் வைர பாத்திரம் தான் இருக்கும். அவே பெரிய பணக்காராவா. 18 கிராமத்து வாத்திபா, ஒரு பெரிய பணக்காராவா. தெருவடைச்சு பந்தல் போட்டு தினம் 10,000 பேர் பாகவதம் கேட்டார். அப்ப சொல்றார், அந்த சிடியில கேசட்ல சொல்றார், 1963 6 கிரகம் சேர போறது. இந்த மாதிரி 6 கிரகம் சேர்ந்தா உலகத்துக்கு உலகம் சண்டை வரும். நிறைய உயிர் பலிகள், நிறைய சேதங்கள்லாம் உருவாகும். அந்த மாதிரி தேசத்துக்கு கஷ்டங்கள்லாம் வரக்கூடாதுன்னு காஞ்சிபுரம் மகா பெரியவா ராமேஸ்வரத்துல அதிருத்ரம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீங்க எல்லாரும் அதிருத்ரத்துல போய் உங்களுடைய பணங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுங்கள்னு அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்துல சொல்றாரு. இப்ப இருக்கு அந்த சிடி. அப்பவே சொல்றாரு 6 கிரகம் சேர்ந்தா உலகம் அழியும்னு. இந்த தடவை 6 கிரகம் சேர்ந்திருக்கு. 6 கிரகம் சேர்ந்ததுனாலதான் பெட்ரோல் பங்க் எல்லாம் புடிச்சு நெறியது வரைக்கும் வெளிநாட்டுல. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிறக்கிறோம் 90 வயசு 100 வயசு வேலையில் வாழறோம்.
100 வயசு வரையில் அதிர்ஷ்டமான பலனாவே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 வருஷம் நல்ல பலன் இருக்கும். ஒரு 6 மாசம் சனி வந்து படுத்துவார், கஷ்டப்படுத்துவார். ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்ணி வழக்கேத்து சுத்தி ஹனுமான் சாலிசாலாம் சொல்லி ஆஞ்சநேயருடைய கோபத்தினால சனி குறைச்சுண்டு இதுதான் வரும். ராத்திரி பகல் வெயில் மழை பனி இப்படிதான் நடக்கும். அது மாதிரி சில 75 50 100 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி 6 கிரகம் சேரும். இந்த மாதிரி 6 கிரகம் சேரும் பொழுது லோகத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு பழைய காலத்துல பெரியவாள்லாம் அதுக்கு யோஜனை பண்ணி நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ண சொன்னார்கள். இப்ப யாரும் சொல்றவாளும் கிடையாது, கேட்கிறவாளும் கிடையாது. ஏதோ அவாவா பண்ணின புண்ணியத்துல அவாவா குடும்பத்தை ரட்சிச்சுக்கலாமே ஒழிய லோகக்ஷேமமான காரியம் உலகத்தில் நடைபெறுவதே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா கோயில்களையே ஒழுங்கா பராமரிப்பாளா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு பிரபஞ்சம். அதுபோல அவர் சொல்றார், மந்தவிருஷ்டிஹி பவேத் யுத்தம் சச்சிவே அவனிந்தனே சௌரதாதிபதிஹி சந்திரஸ்ய பலம் அதிவருஷம் அதீவார்கம் அரோகாஹ சுகினோ ஜனாஹ பகுக்ஷீர பிரதாகாவஹ சந்திரே சேனாதிபே சதி. சேனாதிபதி யாரு அப்படின்னா இந்த வருஷத்துக்கு சந்திரன் சேனாதிபதி. இப்ப சொல்றேன், ஏற்கனவே இந்த மேடையில சொல்லியிருக்கேன், இப்போ இன்னொரு ஞாபகப்படுத்துறேன். இந்த நவகிரகங்கள்லயே உயர்வான கிரகம் சந்திரன். ஒரு நாளும் ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ணாத கிரகம் சந்திரன். பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல மண்டலங்கள் முழுக்க பூகோளம் முழுக்க வர்ணிச்சுட்டே வருது. கத்திய ரூபமான ரூட் அது. அதுல நவகிரக மண்டலத்துல சனீஸ்வரனுடைய மண்டலத்தை வர்ணிக்கும் பொழுது சர்வேஷாம் ஜனானாம் அசாந்தி கரஹா அப்படின்னு பாகவதம் பூர்த்தி அந்த அத்தியாய பூர்த்தியில இப்படிதான் இருக்கும். சர்வ ஜனங்களுக்கும் சாந்தி இல்லாமல் பண்ணக்கூடியவன் சனீஸ்வரன் பாகவதம் பிரதிபாதனம் பண்றது. சனீஸ்வரனை பத்தி சொல்றது. அப்ப சனி உங்களுக்கு சனி 7ஆம் நாட்டாம் சனின்னா கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிறது. ஆனா உங்ககிட்ட சந்திரன் வரான் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் ஒரு போதும் கவலைப்பட வேண்டாம். சந்திரன்கிறவன் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே கொடுக்கக்கூடியவன். அந்த சந்திரன் இந்த வருஷத்துக்கு சேனாதிபதியாக அமைவதால் அதிவருஷம் நிறைய மழை பொழியும். அரோகாகா எல்லா இடத்தையும் ரோகங்கள் இல்லாமல் சுகினோ ஜனாக ஜனங்கள்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பார்கள். பகுக்ஷீர பிரதாகாவஹ பசுமாடுகள்லாம் நிறைய க்ஷீரத்தை கொடுக்கும். சந்திரே சேனாதிபே சதி ரசாதிபதி குரோஹோ பலம் சுவிருஷ்டிஹி சர்வசஸ்யானாம் சபலா விருக்ஷஜாதயः சதா ஆரோக்கியம் சுபிக்ஷஞ்ச ஜீவோ யதி ரசேஸ்வரः. ஆமா, ராஜாவாகவும் குரு இருக்கான், ரசாதிபதியாகவும் குரு இருக்கான். இந்த வருஷம் குரு சுவர்ண விருஷ்டிகி நல்ல சுவிருஷ்டிகி நிறைய மழையை கொடுக்க போறான். செடி கொடிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை சர்வசஸ்யானாம் சபலா விருக்ஷஜாதய நிறைய விளைச்சல் கிடைக்கும். இந்த வருஷம் நிறைய பூமி விளையும். சதா ஆரோக்கியம் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஜனங்கள். சுபிக்ஷஞ்ச சுபிக்ஷமாக இருப்பார்கள். ஜீவோ யதி ரசேஸ்வர ஜீவன் சொல்லக்கூடிய குரு இருந்தானே ஆனால் இதெல்லாம் கிடைக்கும். புதஸ்ய தானியாதிபத்வ பலம் மத்திய விருஷ்டிஹி மத்திய சஸ்யம் மேதாக வாதேன பீடிதாக திராசக சர்வஜனானாஞ்ச தானியாதிபே புதே சதி. புதன்கிறவன் தானியாதிபதியாக இருப்பதனாலே சுமாரான மழை பெய்யும், சுமாரான பலத்தை கொடுப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. சந்திரஸ்ய அர்காதிபத்வ பலம் அர்காதிபதியாக சந்திரன் இந்த வருஷம் 2வது பார்ட்டாக அங்கம் வகிப்பதனாலே சுவிருஷ்டிஹி சர்வசஸ்யானாம் அபிவிருத்திஹி ஜாயதே மகதி சார்க விருத்தி சாது சந்திரே சார்காதிபே சதி. சந்திரன் எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுப்பார். சந்திரஸ்ய மேகாதிபத்வ பலம் சுவிருஷ்டிஹி சர்வதேசேஷு வத்தியந்தே தானியராசயः பகுக்ஷீர பிரதாகாவஹ மேகாதீஷோ நிஷாகரே. சந்திரன்
அர்காதிபத்துவமும் அவன்கிட்டதான், மேகாதிபத்தியமும் அவன்கிட்டதான். அதனால முன்னாடி சொன்னதான எல்லா க்ஷேமமும் அவர்களுக்கு கிடைக்கும். ரசாதிபதி சனேஹே பலம் மத்திய விருஷ்டிஹி மத்திய சஸ்யம் ரசஜாதே ரதிக்ஷயா மிளேச்சானாம் ஜாயதே விருத்தி மந்தே சதி ரசே. இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அர்த்தம் சொல்ற மாதிரி இல்லை. அவ சமஸ்கிருதம் தெரிஞ்சவா புரிஞ்சுக்கலாம். மத்திய விருஷ்டிகி சுமாரான பலனை கொடுப்பான் சந்திரன் ரசாதிபதியாக இருப்பதனாலே. மத்திய சஸ்யம் மத்தியமான பலனை கொடுப்பான். ஆமா, தெய்வம் இல்லைன்னு சொல்றவாளெல்லாம் நன்னா வளர்த்து விடுவார். மிளேச்சானாம் ஜாயதே விருத்தி மந்தே சதி ரசே. குரோஹோ நீரசாதிபத்வ பலம் பூகி பலான்யகில ரத்ன சுவர்ண தானிய கார்பாச சர்ம குசுமானி சந்தனஞ்ச விருத்திம் யயு சுரகணா சுகினோ ஜனாஸ்ச பூமௌச நீரசபதோ சுரராஜ பூஜ்யே. நீரசாதிபதியாக குரு இருப்பதனாலே விருத்திம் யயுஹு சுரகணாக நிறைய யாகம் பண்ணி இந்த யாகத்தினாலே 33 கோடி தேவதைகளுக்கும் நிறைய ஹவிர்பாகம் கொடுத்து அவ எல்லாரும் சௌக்கியமாக ஆகி ஜனங்கள் எல்லாருக்கும் சௌக்கியமாக வைப்பார்கள். பசுநாயகா கோபாலா. இந்த வருஷத்துக்கு யாரு பசுநாயகன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் தான் இந்த வருஷத்துக்கான நாயகனாக இருக்கான். காலமேக பலம் நிரந்தரம் மகாவருஷம் மத்திய தேசே மகாபலம் பலந்தி சர்வதானியானி காலமேகஸ்ய லட்சணம். காலமேகத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா நிரந்தரம் மகாவருஷம், விட்டு விட்டு பெய்யாமல் நிறைய மழை கொடுக்கும். பலந்தி சர்வதானியானி சர்வவிதமான தானியங்களும் பலனை கொடுக்கும். நான் ஏதோ மேலக பலந்திங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கத்திரிக்காய் வாங்கி கறிக்கான்னு வாங்கிட்டு வந்து ஆத்துல பிரிச்சு நறுக்கி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கு இல்லையா? மேலாக பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு, அப்புறம் நறுக்கி பார்த்தா ஒண்ணும் இல்லை. அது மாதிரி இருக்காது. பலந்தி சர்வதானியானி, அந்த தானியங்களுடைய முழு பரிமாணமும் நல்ல ரசத்தோட இருக்கும்னு அர்த்தம். பலந்தி சர்வதானியானி காலமேகஸ்ய லட்சணம். மேஷ சங்கரமண பலம் அனர்ஹ கலகப்பிரதா. ஆமா, நிறைய சண்டைகளை கொடுக்கக்கூடியது இந்த மேஷ சங்கரமணனுடைய பலன். சூரிய ஆர்திரா பிரவேச பலம், சூரியன் திருவாதிர நட்சத்திரத்துல பலிக்கக்கூடியதான பலன். அது செடிகொடிகளுக்கு சிரமம். ஜேஷ்ட சுக்ல பிரதிபத் புஜா மத்தியமம், ஆஷாட சுக்ல பஞ்சமி சனிஹி மத்தியமம், ஆஷாட சுக்ல நவமி புதா வாயு பீடா. ஆஷாட சுக்ல நவமியில புதன்கிழமையாக சேருவதனாலே நிறைய பெருங்காற்றுகள் உருவாகும். ஆஷாட கிருஷ்ண ரோஹிணி சஸ்ய விருத்தி, அந்த ரோஹிணி நட்சத்திரம் க்ஷேமத்தை கொடுக்கும். புஷ்ய அமா புதேகே சுபிக்ஷம், புஷ்யமும் அமாவாசையும் புதங்கமும் சேர்ந்ததுனாலே சுபிக்ஷம். அத கிரக மௌಢ்ய காலா, அதெல்லாம் துலா மாசே द्विदिनमारभ्य 12 दिनपर्यन्तं, गुरुः मिथुन मासे 30 दिनमारभ्य கடக மாசே 39 दिनपर्यन्तं, शनिः मीन मासे 7 दिनमारभ्य प्लवंग मेष मासे 12 दिनपर्यन्तं. नूतन पंचांग श्रवण फलं यशृणोति नववत्सरादितः, वर्षनाथ सचिवादिकं फलं प्राप्नुयात् दुरित मुक्त विग्रहश्च, आयुः अर्थम अतुलं यशस्सुखम्, राजा धार्मिको विजयी च भूयात्, सर्वे जना सुखिनो भवन्तु. ஒரு தடவை வாசி சொல்றேன். நான் மேலாக அர்த்தம் சொன்னேன், தமிழையும் போட்டிருக்கேன் இந்த பஞ்சாயத்துல. அதை வாசி சொல்றேன். மிக்க பராபவத்தின் மேதினையில் பின்மழையாம், தக்க பசுக்கடை அழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பள்ளியிருக்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இவ்விடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழையுண்டு, பசுக்கள் செழிக்கும், பால் வளம் பெருகும், எல்லோரும் செழிப்புடன் வாழ்வார்கள், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாக வாழும். ராஜா குரு ஆலய பூஜைகளும் அதுல போட்டு பாருங்க. பூஜையெல்லாம் சரியா நடக்கிறமேனு செத்து பின்னாடிதான் கதையில சொன்னேன்.
ஆனா காஞ்சிபுரம் பஞ்சாங்கத்துல அழகா போட்டிருக்காரு, இந்த வருஷம் கோயில் பூஜையெல்லாம் கரெக்டா நடக்கும், ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். ஆலய பூஜையெல்லாம் கரெக்டா நடக்கும்னா அப்ப ஏதோ ஒரு நல்லது நடக்க போற மாதிரி ஒரு சூச்சகம் தெரியுது. நான் நல்லபடியா ஆத்துக்கு போனோம். ஆலய பூஜைகளும் பக்த வழிபாடுகளும் அதிகரிக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும், சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதிமுறைகளும் அதிகரிக்கும், காலத்தே நல்ல மழை பொழியும், வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்வருடம் குருவை சனி அல்லது ராகு கேது சேர்க்கையோ பார்வையோ பெற்றால் பணப்புழக்கம் குறையும், இந்திய ரூபாய் மதிப்பு குறையும், வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். அப்பாடா, நல்ல வார்த்தையா கேட்கறதுக்கு அபூர்வமா இருக்கு. தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். மந்திரி செவ்வாய் இருப்பதனாலே தீயினால் பயிர்களுக்கு சேதம், பல இடங்களில் சொற்ப மழை பொழியும், அதனால் நாட்டில் பல இடங்களில் பஞ்சம் ஏற்படும். சேனாதிபதி சந்திரன், பெண்கள் ஆதிக்கம் அதிகம் ஏற்படும், பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். நாராயண பட்டத்திரி அப்பவே சொல்லிட்டார், குருவாயூரப்பனை பார்த்து சொல்லும் பொழுது, ஆமா ஸ்திரீஜித்தோ பாலலாலின்னு. அப்புறம் ஆண்கள் நடக்கக்கூடிய, பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும், மழை வளம் நன்கு அமைத்து விவசாயம் செழிக்கும், மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். சஸ்யாதிபதி குருவனுடைய பலன், நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும், மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும், காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். தானியாதிபதி புலன், புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானிய உற்பத்தி குறையும், தானியங்கள் அதிக சேதமடையும், உணவு தானிய உற்பத்தி குறைவினால் ஆட்சியாளர்களுக்குள் பிரச்சனையும் ஆபத்தும் ஏற்படும். அர்காதிபதி சந்திரன், நாட்டில் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு ஏற்படும், விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள் நிற்கும், சகல துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும், மக்கள் சுகமாக வாழ்வார்கள். இது சந்திரனுடைய பலன். மேகாதிபதியின் சந்திரன் தான் காலத்தோடு நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும், விலைவாசி கட்டுக்குள் இருக்கும், மக்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள். ரசாதிபதி சனி, கசப்பு சுவையுடைய பொருட்கள் விருத்தியடையும், பார்க்க நிறைய கிடைக்கும், விலை வைக்கக்கூடிய திரவிய பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மிலேச்சர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. கனக புஷ்பராகம் அதிக பயன்பாட்டுக்கு வரும், தங்கம் இன்னும் விலை ஏறும், நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும், பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்கம் வெள்ளி பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். பசுநாயகன் கோபாலன், மேஷ சங்கிரமண பலன் சுபிக்ஷம், ரவி சூரியன் ஆர்திரையோட சேர்ந்த பலம், தானிய பலிதம் குறைவு, சித்திர வருஷ பிறப்பு செவ்வாய்க்கிழமையானதால் அயல் நாட்டு போரால் பாதிப்பு, ஜேஷ்ட சுக்ல பிரதமை திங்கட்கிழமையானதால் சுபிக்ஷம், உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்த சமகாற்று வீசும், ஆடி மாசம் சுக்லபட்ச பஞ்சமி சனிக்கிழமையில் வருவதால் உணவு பற்றாக்குறை கலகம், ஆஷாட மாச சுக்லநவமி புதன்கிழமையில் வருவதால் கல்வியாளர்கள் ஏற்றம் பெறுவர், புதுவித கல்வி நடைமுறைக்கு வரும், பச்சை நிற தானியங்கள் உற்பத்தி அதிகமாகும், புயல் காற்று வீசும், சுபிக்ஷம், ஆஷாட மாச சுக்ல தசமி வெள்ளிக்கிழமையில் வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவர், திருமண காரியங்கள் அதிகரிக்கும், மழை வளம் பெருகும், பசுக்கள் நன்கு பால் கறக்கும், பால் பொருட்களின் உற்பத்தியும் பயன்பாடும் அதிகரிக்கும், திருவாதிரையில் சூரியன் பிரவேச காலம் திங்கட்கிழமையானதால் நல்ல மழை நீர் வளம் மிகுதி. நட்சத்திர கந்தாத பலன், அதாவது 3 இருக்கு, ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒவ்வொரு கந்தாயம். முதல்ல சீரோவானையானால் வியாதின்னு அர்த்தம், நடுப்புல சீரோவா இருந்ததே ஆனால் கடன் அர்த்தம், முடிவுல சூரோவா இருந்ததே ஆனால் அற்பமான பலன் அர்த்தம், ஒற்றை இலக்கமாக இருந்ததே ஆனால் தனலாபம்,
இரட்டை இலக்கமா இருந்துமேயானா சமம் அப்படிதான் போட்டிருக்கு. அஸ்வதி 424, பரணி 702, கார்த்திகை 210, ரோஹிணி 523, மிருகசீரிஷம் 001, திருவாதிரை 314, புனர்பூசம் 622, பூசம் 100, ஆயில்யம் 413. இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் பலன் போட்டிருக்கு. மகர சங்கராந்தி பலன். சங்கரமண நாள் 14/1/2027 ராத்திரி 9 மணி 8 PM வியாழக்கிழமை அன்று சம்பவிக்கிறது. மந்தாகினி அப்படின்னு போட்டிருக்கு. பிராமணர்களுக்கு பீடைகரணம், பிராமணர்களுக்கு சிரமம். அந்த அந்த மகர சங்கராந்தி ஸ்திரீனாலே கரஜகரணம், வாகனம் யானை, ராஜாக்களுக்கு பயம், ஆட்சி மாற்றம், வஸ்திரம், கருப்பு பீடை, ஆபரணம், கோமேதகம், அனாவிருஷ்டி, மழை பெய்யாமல் இருப்பதுக்கு அனாவிருஷ்டி, அபிஷேகம், மஞ்சள் ஸ்திரீகளுக்கு பீடை, ஆயுதம், அஸ்திரம், பயம், கந்தம், வஞ்சஸ்திரீ ஜனை இப்படிலாம் போட்டிருக்கு. அதனுடைய மந்தார புஷ்பம் அழிஞ்சின்னு வராள், அதனாலே ராஜசௌக்கியம். சத்திரம் குடை எடுத்துன்னு வராள். தாமிர போஜனம், பால் பசுநாசம், முகம் மறதி, மந்திரிகளுக்கு கெடுதி, வைசிய ஜாதி வணிகர்களுக்கு பீடை, சிம்ம லக்னம், சித்த நவாம்சம், திக்கு தெற்கு, பிராமண கஷத்திரியர்களுக்கு சௌக்கியம், வைசியர்களுக்கு பீடை, சுக்லபட்சத்துல வருவதனாலே சுபிக்ஷம், வாரம் வியாழக்கிழமையா இருப்பதனாலே நல்ல மழை, காலம் ராத்திரி காலமாக இருப்பதனாலே 14 கைகள், 2 வாய்கள், 3 பாதங்கள், கருத்த நிற மேனி, நீண்ட நாக்கு, 100 யோஜனை உயரம், 10 யோஜனை பருமன், எவ்விதம் ஸ்திரீ புருஷ ரூபத்துடன் மழை பெய்யும். ஒரு மரக்கால் என்பது 100 யோஜனை நீளமும் 100 யோஜனை ஆழமும் கொண்டதாகும். பிரதி வருஷம் உண்டான மழையில் 4 பங்கு மழை பூமியிலும், 6 பங்கு மழை மலையிலும், 10 பங்கு மழை சமுத்திரத்திலும் பொழியும். செவ்வாய் சஞ்சாரம். இந்த வருஷம் செவ்வாயினுடைய அஸ்தமனம் இல்லை. புதனுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு, சுக்கிரனுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு, ராகு கேது அவருடைய பலன் எல்லாம் போட்டிருக்கு, சனியினுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு. இங்க உதயமாறார், இன்னும் வரையறா அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வருஷாரம்ப தினத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் ஜோதிஷர்களை பூஜித்து ராஜாதி நவகிரக வளங்களை கேட்பவர்கள் நோயற்ற சரீரம், கீர்த்தி, புகழ், தீர்காயுஸ் இவர்களை பெறுவார்கள். சர்வ ஜனங்களுக்கும் க்ஷேம ஆரோக்கியம் உண்டாகும். சுபம். பராப வருஷம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துவாதசி திதி 45 நாழி, சதபுஜ நட்சத்திரம் 25 நாழி, சுப்ரயோகம், கௌரவ கரணம், மேஷாவி 8:39, 9 AM, மேஷ விஷு புண்ணிய காலம், நிம்ப குசும பக்ஷணம், விருத்தியர்க்கம். நிம்ப குசும பக்ஷணம்னா வேப்பம்பூனாலே ஏதாவது ஒரு பக்ஷணம் பண்ணி ஏதாவது ஒரு ஆகாரத்துல ஏதோ ஒரு ரூபமாக சேர்த்துன்னு சாப்பிட வேண்டியது அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அது விசேஷமாக துணியெல்லாம் போட்டு பிடிச்சு வச்சு உடுக்கி அதெல்லாம் காய வச்சு பச்சடிலாம் பண்ணுவா. கிராமங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப நமக்கு ஃபோன் பண்ணினா கொண்டு வந்து கொடுத்துடுறா, அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதனால தேடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் இந்த வருஷம் எல்லா விதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியும் கொடுக்கட்டும். நான் கார்த்தால எங்காத்துல பஞ்சாங்க உடனே வாசிச்சுட்டு தான் இங்க வந்தேன். பூஜை முடிஞ்சு அப்பவே பார்த்தேன், இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு நாயகன் கிருஷ்ணன் அப்படின்னு போட்டிருந்தது. இன்னைக்குதான் முதல்ல படிச்சேன். நான் அப்புறம் பார்த்தேன் வேணுகோபால சுவாமி கோயிலுன்னு கூப்பிட்டுருக்கேன் இந்த வருஷம் பஞ்சாங்க உடனத்துக்கு. அதே கிருஷ்ணன் கோவிலேயே வாசிக்கிறாப்புல இருக்கு. இந்த வருஷத்துக்கு கிருஷ்ணனே பலன்னு வந்திருக்கு. அதனால கிருஷ்ணனுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். அதையும் இந்த வருஷம் நல்லதா அமையுங்கிறது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். பூஜை பண்ணணும்னு அந்த அர்ச்சகர் இந்த பூஜையெல்லாம் பண்றது குங்குமத்தை கொட்டிவிட்டார். பாத்திரத்தை விட்டு குங்குமம்
அதிக்கிரமிச்சு பூமியில் கொட்டினால் அந்த வருஷம் மங்களம், க்ஷேமம் நடக்கும், எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் அந்த வருஷம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் வேணுகோபால சுவாமியினுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சு அதுல சொன்னப்பட்ட பிரகாரம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கணும், சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு வார்த்தைகளால சொன்னால் போராது, உண்மையான ஹிருதயம் அப்படி நினைக்கப்பட வேண்டும். நாராயண 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 ஜன நாராயண நாராயண. எல்லாரும் சங்கரா டிவியில திருச்செந்தூர் மகாத்மியம்னு திருச்செந்தூர் முருகனுடைய, அப்ப எல்லா பக்தாலும் வந்து சொன்னா, நீங்க 6 படை வீடுல ஒரு படை வீடு தான் சொல்லியிருக்கேன், மாச்சி படை வீடெல்லாம் இன்னும் சொல்லல அப்படின்னு சொன்னார். நான் புஸ்தகம்லாம் தேடி தேடி கடைசியில இப்ப திருப்பரங்குன்றம் மகாத்மியம் புஸ்தகம் கிடைச்சிருக்கு. அந்த திருப்பரங்குன்ற மகாத்மியங்கிறது இந்த கோபாலபுரம் வேணுகோபால சுவாமி கோவில்ல தான் முதல்ல சொல்ல போறோம். இப்ப ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி ரொம்ப பேச வேண்டிய கட்டமா இருக்கு. அந்த ஊர் ராஜா கிரகதானம் பண்றேன்னு வீட தானம் வாங்கி தானம் பண்றான், யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறார். தானம் வாங்கிட்டா 4 யுகமும் வைகுண்டத்துல வசிப்பான்னு கிரகதானத்தினுடைய பலன். ஒரு யுகம் இல்ல, 4 யுகம். ஒருத்தர் கொடுத்தவர் இல்ல, அவன் பரம்பரையே வைகுண்டத்துல வசிப்பான். அப்ப அந்த ராஜா கிரகதானம் பண்றதுக்காக ஆரம்பிக்கும் பொழுது யாரும் கிடைக்கலையேன்னு வருத்தப்படும் போது பரமேஸ்வரன் ஒரு பிராமண உருவத்தை எடுத்துன்னு வந்து திருப்பரங்குன்றத்துல இந்த கிரகதானத்தை வாங்கின்றாருங்கிற புதுமையான சரித்திரங்கள்லாம் திருப்பரங்குன்ற மகாத்மியத்துல இருக்கு. கூடிய விரைவில் வேணுகோபால சுவாமியினுடைய இதே ஹால்ல திருப்பரங்குன்ற மகாத்மியம் நடக்கும். ஜானகி காந்த ஸ்மரணம். சந்தோஷம். ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதா ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் யந்தவிதம் நிஜந்தீதி கைகாவாத் சமீவாருணி யா பரமேவ்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னமானம் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுவித் பிரம்மவர்த்ததேன மகான் கீர்த்தியா.